பெரம்பலூர் மாவட்டத்தில் இளைஞர்களின் முயற்சியால் வறண்ட ஏரியில் இருந்த வண்டல் மண்ணை எடுத்து விவசாய நிலங்களில் பயன்படுத்திக் கொண்டுள்ள அரசு அனுமதித்துள்ளது. இதனையடுத்து வண்டல் மண் எடுக்கப்பட்டதால் வறண்ட ஏரியில் தண்ணீர் ஊற்றெடுக்க ஆரம்பித்துள்ளது. இது அந்த பகுதி விவசாயிகளிடையே பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதை பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம் அங்குள்ள இளைஞர்களின் கோரிக்கையை ஏற்று குளங்களில் உள்ள வண்டல் மண்ணை எடுத்து விவசாய நிலங்களில் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி அளித்துள்ளது. கோடைகாலம் என்பதால் வரும் ஆடிப்பட்டம் விதைப்புக்கு விவசாயிகள் தங்களை தயார் செய்யும் வகையில் பல்வேறு காரணங்களால் தொடர்ந்து ஒரே பயிரை சாகுபடி செய்ததாலும் ரசாயன உரங்களை அதிக அளவில் பயன்படுத்தியதாலும் அதன் தன்மையை இழந்த மண்ணை வளப்படுத்தவும் சரியான விளைச்சல் இல்லாத தரிசு நிலங்கள், உலர்மண் வயல்கள் என தங்களின் வயல்களில் சாகுபடி செய்யவும் மாவட்டத்தில் உள்ள வடக்கு மாதவி, புதுக்குறிச்சி, கொளத்தூர், வேப்பூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் விவசாயிகள் தற்போது வண்டல் மண் எடுக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வண்டல் மண் எடுக்க கிடைத்த அனுமதியுடன் வேப்பூர் ஏரியை ஆழப்படுத்திக் கொள்ள ஆட்சியரிடம் கூடுதல் அனுமதி பெற்று அதனை ஆழப்படுத்தியதால் தற்போது தண்ணீர் ஊற்றெடுக்க ஆரம்பித்திருப்பது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாங்களே எங்கள் ஏரியா நாங்கள் தூர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பொதுமக்களோட சேர்ந்து ஒரு 50-60 பேர் போய் நாங்கள் பேசக்குள்ள என்ன சொன்னாங்க, ஒன்றும் பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், இந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கக்குள்ள முயற்சி எடுக்கக்குள்ள என்ன இருக்குது, ஏரி உங்களுக்கு தானேன்னு சொல்லி ஒப்படைச்சாங்க. நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பல ஆயிரம் யூனிட் எடுத்து இந்த மக்களினுடைய உழைப்பிலையும் எல்லாம் ரெடி பண்ணி தூர் அள்ளி மிக அற்புதமாக சுத்தம் பண்ணி வச்சுருக்குங்க. ஒவ்வொரு விவசாயியும் இவ்வளவுதான் வண்டல் மண்ணை அள்ள வேண்டும் என்ற விதி தளர்த்தப்பட்டிருப்பதால் சுமார் 6 அடி ஆழம் வரை வண்டல் மண் எடுத்தபோது தண்ணீர் ஊற்று ஏற்பட்டு வறண்ட ஏரியில் கணிசமான அளவு தண்ணீர் வந்துள்ளது. கலெக்டர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. கொடுத்து நோண்டிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 6 அடிக்கு கீழே போகும்போதே தண்ணி நல்லா ஊற ஆரம்பிச்சிச்சு. ஊற ஆரம்பிச்சதும் மக்கள் எல்லாமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர்லேருந்து ஓடியாந்து இங்கே அதுக்குள்ளே இவ்வளோ தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இது அருமையாக பண்ணுறீங்க தம்பி அப்படின்னு சொல்லி எங்களை ஊக்கப்படுத்துகிறாங்க. வண்டல் மண் என்பது வயலுக்கு மிகச்சிறந்த அடியுரமாகும். இதனால் விளைச்சல் அதிகரிக்கும், ரசாயன உரங்களின் தேவை குறையும். புதிய மண் வயலில் இடப்படுவதால் மிக எளிதாக இயற்கை விவசாயத்தை தொடர முடியும். நீர்நிலைகள் ஆழப்படுத்தப்படுவதால் தண்ணீரை சேமிப்பதோடு நீர் ஆதாரத்தையும் பெருக்க முடியும். நீர்மட்டத்தின் அளவும் கூடும். மேலும் ஏரியை தூர்வார வேண்டிய செலவு அரசுக்கு மிச்சமாகும். இப்பதான் பெர்மிட் கிடைச்சது. ஏரி மண் அடிச்சு கடலை, காய்கறி எல்லாம் வச்சு உண்டாக்கலாம்னு சொல்லி பயிர்கள் நாங்கள் நிலத்தை மட்டம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேல்பட்டு வெங்காயமோ, மிளகாயோ, வேற தக்காளியோ, கத்திரியோ எல்லாம் வச்சு பயிர் பண்ணலான்னு ஆரோக்கியத்தில் இருக்கிறோம். வண்டல் மண் எடுப்பதற்கான விதிமுறைகளை எளிதாக்குவதோடு ஏரிகளை தூர்வாரும் பணியையும் அந்தந்த கிராம இளைஞர்கள், விவசாய அமைப்பு உள்ளிட்ட பொது அமைப்புகளிடம் ஒப்படைப்பதன் மூலம் நீர்நிலைகளை காப்பாற்றுவதோடு இந்த வண்டல் மண் இடப்படுவதால் உலர்ந்த நிலமான வயல்கள் மீண்டும் வளமான பூமியாக மாறி விவசாயம் செழிக்கும் என்பதை நிரூபித்துள்ளது பெரம்பலூர் மாவட்டம். இளைஞர்களின் சாதாரண இந்த முயற்சியால் மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது என்றே கூற வேண்டும். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூரிலிருந்து ஆர். ராஜவேல், நியூஸ் 18 தமிழ்நாடு.